ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. தமிழுக்கு அவுட் சோர்ஸ் படிக்கணும், ஓகே, அது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. இப்போ இந்த தமிழ் ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும்? சிலபஸ் டாபிக்ஸ் கவர் ஆகிற ஏரியா மட்டும் மார்க் பண்ணி படிக்கணுமா, இல்லை ஃபஸ்ட்டு மாதிரி அட்டு டு அட்டை படிக்கணுமா அப்படின்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறத 2 விதமாக பிரிச்சுக்கலாம். சிலர் வந்துட்டு எல்லாமே அட்டை டு அட்டை மெமரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிக்கிறவங்க. ஒரு சிலர் என்ன மாதிரி ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும், என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், அந்த மாதிரி படிக்கிறவங்க. நான் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கூல் புக் ஃபுல்லாக மெமரி பண்ண மாட்டேன், ரீட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சிருக்கிறேன். ஸோ படித்த ஒரு விஷயத்தை திரும்ப நான் ரீகால் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ரீட் தான் பண்ணுவேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த 11th தமிழ் புக்கு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா, இதில் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். நான் அதை மட்டும் தான் படிப்பேனான்னு கேட்டால் கிடையாது. நான் புக்கு ஃபுல்லாகவே ஒன்ஸ் ரீட் பண்ணுவேன். சரி, மெமரி பண்ணாமல் ரீட் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்டால், நம்ம ரீட் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன தான் குப்புறப்படுத்திக்கிட்டு மனப்பாடம் பண்ணாலுமே நமக்கு ஃபுல்லாக மெமரி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளோ விஷயம் படிச்சுட்ருக்கோம், படிக்கிற எல்லாமே மெமரி ஆகாது. இது ரீடிங் மெமரி. ஜஸ்ட் நம்ம ஒன்று ஃபுல் ஃபோக்கஸாக நம்ம கண் பார்வையில் பார்க்குறப்ப நமக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு அதை சென்டென்ஸ் மேக் பண்ணி ஒரு கேள்வியை கேட்குறப்ப இது நான் படித்தனே அப்படிங்கிற உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த மெத்தட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே தான். நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ரீடிங் மெமரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நான் இப்போது ஒரு 20 டெஸ்ட்டுக்கு மேலே போட்டேன். எல்லா டெஸ்ட்டுக்குமே மனப்பாடம் பண்ணிட்டு போய் நான் அட்டன் பண்ண கிடையாது. 50-50 தான். அதாவது மெமரி பண்ணது 50% இருக்கும், நான் ரீட் பண்ணிட்டு போனது 50%. உங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகாதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் 6th தமிழ் புக் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம படிங்க. படிச்சுட்டு ஃப்ரீயாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். நித்ரா டிஎன்பிசி அப்படின்னு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் அது ஃப்ரீயாக போட்டுக்கலாம். அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு புக்கை ரீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் செல்ஃபாக உங்களை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் பல மெத்தட் ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபைனலி இந்த ஒரு மெத்தட் கிளிக் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரீடிங் மெமரி மெத்தட் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெமரி பண்ண முடியாத கஷ்டமான டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரீட் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.